ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதியமான் டீம். ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம பேசிக் கான்செப்ட் என்ன, ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துருந்தோம். அதனுடைய கண்டினியூஷனாக இப்போ இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கலாம். அந்த கொஷின்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு மொத்த வியாபாரி ஒரு தொலைக்காட்சி பெட்டியை 10,000க்கு வாங்கி 12,000க்கு விற்கிறார். ஒரு பெட்டியின் லாபம் நட்டத்தை காண்க அல்லது நட்டத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. 5 பெட்டிகளை விற்பதால் கிடைக்கும் லாப நட்டத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A dealer bought a television set for 10,000 and sold it for 12,000. Find the profit or loss made by him for one television set. If he had sold 5 television set, find the total profit or loss அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போது அவர் தொலைக்காட்சியை வாங்கின விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000. அதுதான் காஸ்ட் ப்ரைஸ், அதாவது அடக்க விலை. அந்த அடக்க விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000. இப்போ அந்த அடக்க விலை 10,000க்கு வாங்கி எவ்வளோக்கு விற்கிறார்? செல்லிங் ப்ரைஸ், விற்கும் விலை. ஓகேங்களா? விற்பனை விலைன்னு வச்சுக்கோங்க 12,000. ஓகேங்களா? இப்போ அவருக்கு லாபமா நஷ்டமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பெட்டியின் லாபம் அப்படின்னு, ஒரு தொலைக்காட்சி பெட்டிக்கு 10,000க்கு வாங்கியிருக்காரு. அப்போது அவர் விற்ற விலை 12,000. அப்போது விற்பனை விலை அதிகமாக இருக்குது எதோட? அடக்க விலையோட. அப்போ அவர் கண்டிப்பாக லாபம் தான். எவ்வளோ லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,000லேருந்து 10,000 கழிச்சோம்னா 2,000 ரூபா. ஸோ இந்த 2,000 அப்படிங்கிறது அவருக்கு லாபம். இப்போது அதே போல் 5 பெட்டியை அவர் விற்றதுனால கிடைக்கும் லாபம் என்னன்னு கேட்குறாங்க. இஃப் யூ ஹேட் சோல்டு 5 டெலிவிஷன் செட்ஸ், ஒரு பெட்டிக்கு 2,000 ரூபா லாபம் அப்படின்னா 5 பெட்டிக்கு 5 × 2,000. ஸோ 10,000 ருபீஸ் அவருக்கு 5 பெட்டி விற்றதுனால அவருக்கு ப்ராஃபிட், லாபம் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 10,000. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சஞ்சய் மிதிவண்டியை 5,000க்கு வாங்கினார். 2 வருடங்களுக்கு பிறகு 600க்கு குறைத்து விற்றார். மிதிவண்டியின் விற்பனை விலை மற்றும் நட்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ சஞ்சய் பாட் அ பைசைக்கிள் ஃபார் 5,000. he sold it for 600 less after 2 years. find the selling price and loss percentage அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அவர் வாங்கின விலை என்ன? 5,000, அதாவது காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 5,000, அதாவது அடக்க விலை. தமிழில் அடக்க விலை அப்படிங்கிறது 5,000, அவர் வாங்கிய விலை. ஓகேங்களா? ஸோ இப்போ எவ்வளோக்கு விற்றுருக்காரு, கம்மி பண்ணி விற்றுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 குறைத்து விட்டார். அப்போ 600 கம்மியாக விற்றுருக்காரு அப்படின்னா எவ்வளோ? செல்லிங் ப்ரைஸ் எஸ்பி இதிலிருந்து 600 ரூபா கம்மியாக வச்சு விற்றுருக்காரு. அப்போது 4,400 ரூபாய்க்கு அவர் அந்த பொருளை சேல் பண்ணியிருப்பார் இல்லையா? அதாவது கம்மியாக விற்றுருக்காரு, குறைத்து விற்றுருக்காரு அப்படிங்கிறது என்னென்னா அவரோட நஷ்டம் தானே அது. இப்போ அவருடைய விற்பனை விலை எவ்வளவு? 4,400 ரூபா. இப்போது மிதிவண்டியின் விற்பனை விலை என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? கேட்டிருக்கிறது என்ன? மிதிவண்டியின் விற்பனை விலை என்னன்னு கேட்குறாங்க. அதாவது செல்லிங் ப்ரைஸ் என்னது? அவர் சோல்ட் இட் ஃபார் 600 லெஸ், கம்மியாக விற்ற விலையிலேருந்து நம்ம கழிச்சது செல்லிங் ப்ரைஸ் கழிச்சது 4,400 விற்பனை விலை. இப்போது அந்த நட்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. லாஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். லாஸ் பர்சன்டேஜுக்கு என்ன போடுவோம்? லாஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. அதாவது லாஸ் எவ்வளவு? 600 ரூபா லாஸ். அவர் கம்மியாக விற்றுருக்காரு, 5,000க்கு வாங்கினதை 600 ரூபா கம்மியாக விற்றுருக்காரு அப்படிங்கும்போது அதுதான் லாஸு. இப்போ விற்பனை விலை, அதாவது வாங்கிய விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,000. காஸ்ட் ப்ரைஸ் எப்பவுமே 5,000 தான். ஸோ இந்த பர்சன்டேஜ். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 12%, 12×5 60. ஸோ அவருடைய நட்ட சதவீதம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12% நட்டம். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு நபர் ஒரு பழைய மிதிவண்டியை ரூபாய் 1,250க்கு வாங்கினார். அதனை சீர்படுத்த ரூபாய் 250 செலவு செய்தார். அவர் அதனை 1,400க்கு விற்றார். அவரின் லாபத்தை அல்லது நட்டத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. A man bought an old bicycle for 1,250. He spent 250 on its repairs. He then sold it for 1,400. Find his gain or loss அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இப்போது அவர் வாங்கிய விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் காஸ்ட் ப்ரைஸ் 1250 ரூபாய். இப்போது இதனை சீர்படுத்த அப்படின்னா அவர் வந்து அந்த ரிப்பேரான சைக்கிளுக்கு வந்து அதனுடைய ரிப்பேர் ஒர்க்குக்காக 250 ரூபா செலவு பண்ணியிருக்கார். சரிங்களா? அப்போது அந்த செலவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250. அப்போ மொத்தமாக அந்த பொருளுடைய விலை இப்போ அடக்க விலை என்னவா மாறிடுச்சு, காஸ்ட் ப்ரைஸ் என்னவா மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 மாறிடுச்சு. இப்போ அந்த காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ 1500 அந்த பொருளுக்கு அவர் செலவு பண்ணியிருக்கிறது. இப்போ இந்த 1500 மதிப்புள்ள பொருளை அந்த சைக்கிளை அவர் எவ்வளோக்கு விற்றுருக்கார், செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1400 விற்றுருக்கார். காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது செல்லிங் ப்ரைஸை விட, அப்போ கண்டிப்பாக அவருக்கு நஷ்டம் தான். ஸோ அப்போ எவ்வளோ நஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 மைனஸ் 1400. ஸோ இதெல்லாம் எழுதணுமான்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் கணக்கு. பட் உங்களுக்கு புரியணும் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால நான் எழுதிட்டு இருக்கேன். இல்லாட்டி நீங்கள் டேரெக்டாக பார்க்கும்போது தெரியும் 1500 மைனஸ் 1400. ஸோ 100 ருபீஸ் நஷ்டம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அப்போது நஷ்ட சதவீதம் இப்போ அவர் கிடச்சிருக்கிறது நஷ்டம். அப்போ நஷ்டம் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ லாஸு டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 இல்லையா? ஸோ 100 divided by 1000, காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ 1500 into 100. ஓகேங்களா? ஸோ கேன்சல் பண்ணோம்னா 100 divided by 15 இல்லையா? அதாவது 20 by இது கேன்சல் பண்ணோம்னா 20/3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 20/3 அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி 6/2/3 அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இல்லாட்டி அதை எப்படி சொல்லலாம் 6.67. இது கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. ஸோ இதுவும் ஆன்சர் தான், இதுவும் ஆன்சர் தான், எல்லாமே சேம் தான். இதுக்கான வேல்யூ ஆப்ஷனில் எந்த ஆன்சர் வேணாலையும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணி அதை செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஒரு பழ வியாபாரி 8 பெட்டி திராட்சைகளை ஒரு பெட்டி ரூபாய் 150 என்ற வீதம் வாங்கினார். அதில் ஒரு பெட்டி திராட்சை அழுகிவிடுகிறது. மீதமுள்ள பெட்டிகளை ஒரு பெட்டி ரூபாய் 190 என்ற விலைக்கு விற்கிறார். லாப நட்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. A fruit seller bought 8 boxes of grapes at 150 each. One box was damaged. He sold the remaining boxes at 190 each. Find the profit or loss percentage அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது இதில் நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திராட்சை பெட்டியுடைய விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150. அவர் மொத்தம் எத்தனை பெட்டிகள் வாங்கியிருக்காரு, 8 பெட்டிகள் வாங்கியிருக்காரு. ஸோ 8 into 150. ஸோ 8 into 150 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200 ரூபா. அதாவது அந்த பொருளுடைய விலை. சரிங்களா? அதாவது காஸ்ட் ப்ரைஸ் மொத்தமாக அவர் வாங்கினது 1200 ரூபா. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெட்டி வந்து அழுகி விடுகிறது அப்படின்னா அப்போ அதுலேருந்து 150 ரூபா வேஸ்ட்டு தான் அவருக்கு இல்லையா? ஸோ அப்போது விற்பனை விலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து 8 பெட்டிகள் 1200. விற்பனை அவர் விற்றது என்னென்னா அப்போ அந்த பெட்டி அழுகி போன பெட்டியை விற்றுருக்க முடியாது. அப்போ 7 பெட்டிகள் தான் விற்றுருப்பார் இல்லையா? ஸோ 7 பெட்டிகள் விற்றுருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 பெட்டிகள் செல் பண்ணியிருப்பார் இல்லையா? இப்போ எவ்வளோ விற்றுருக்கார் ஒரு பெட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 190 ரூபாய்க்கு விற்றுட்டார். சரிங்களா? அப்போது 7 பெட்டிகளை 190 ரூபாய்க்கு விற்றா அவருக்கு எவ்வளோ கிடைக்கும் செல்லிங் ப்ரைஸ்? 1330 ரூபா கிடைக்கும். ஸோ 700 7 20 63 இல்லையா? ஸோ 1330 ரூபாய்க்கு அவர் வந்து அதை செல் பண்ணியிருப்பார். இது வந்து அவர் 7 பெட்டிகளை விற்பனை விலை. ஓகேங்களா? இது வந்து விற்பனை விலை, இது வந்து அடக்க விலை. ஸோ 1330 ரூபாய்க்கு விற்றுருப்பார். இப்போ அவருக்கு லாபமாக நஷ்டமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது விற்பனை விலை வந்து 1330 ரூபா, அடக்க விலைன்னு பார்த்தீங்கன்னா 1200. அவருக்கு கண்டிப்பாக எவ்வளோ லாபம்? கண்டிப்பாக லாபம் தான். எவ்வளோ லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1330லேருந்து 1200 கழிச்சோம்னா கிடைக்கக்கூடியது 130 ரூபா லாபம். ஓகேங்களா? இப்போ லாப சதவீதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா லாப சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு லாபம் பை அடக்க விலை இன்ட்டு 100. ஓகேங்களா? ஸோ 130 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ 1200 இன்ட்டு 100. ஓகேங்களா? இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது தான் ஆன்சர். ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 10.83%. ஓகேங்களா? ஸோ அப்போ லாப சதவீதம் அப்படின்னா எவ்வளோ 10.83%. ஓகேங்களா?
அடுத்த கேள்வி பாருங்கள். ராம் என்ற கடைக்காரர் ஒரு பேனாவை 50க்கு வாங்கி 5 நட்டத்திற்கு விற்கிறார். அதன் விற்பனை விலையை காண்க. இது எல்லாமே நீங்கள் ஹோம்ஒர்க் சம்மாக ட்ரை பண்ணுங்கள், இந்த 2 சம்மையும். ஸோ 1 and 2. ஒரு பள்ளியின் விழாவிற்காக சாரா கேக் செய்தால் ஒரு கேக்கின் அடக்க விலை 55 ஆகும். அவள் ஒவ்வொரு கேக்கையும் 11 லாபத்திற்கு விற்கிறாள். 25 கேக்குகளை விற்றிருந்தால் விற்பனை விலையும் லாப சதவீதத்தையும் கணக்கிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அடுத்த செஷனில் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் முக்கியமான கணக்குகள், வேறு டைப்பில் இருக்கக்கூடிய கணக்குகள் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே போல் ப்ராஃபிட் லாஸ் ரிலேட்டடான சம்ஸ் வந்து நீங்கள் நம்மளுடைய வெப்சைட் way2tnpsc.com போயிட்டு நீங்கள் டெஸ்ட்டாக எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.